ஒரு நல்ல தலைப்பு ஐயா கோபி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு முன்பு ஐயா கோபி அவர்களும் திருமதி விஜயலட்சுமி அவர்களும் அரியணை கூப்பிட்டு இந்த வாரம் சிவராத்திரி அப்ப என்ன நீங்க தலைப்பு எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டார். ரெண்டு பேரும் உட்காந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். போன தடவை சைவ சமய குறவர்கள் என்ற தலைப்பில் ஒரு தலைப்பு, 4 குறவர்களை பற்றி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசக சுவாமிகளை பற்றிய ஒரு வரலாறு, ஒரு அறிமுகம். ஏன்னா எல்லாருமே தெரியும், ஆனா அறவுரையா தான் தெரிஞ்சிருக்கும். மாணிக்க வாசகரை பத்தி கேட்டோம்னா திருஞான சம்பந்தருடைய வரலாறு சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தரை பற்றி கேட்டோம்னா மாணிக்க வாசகருடைய வரலாறு. திருஞான சம்பந்தரா இந்த திருவாரூர் பக்கத்துல கோவில் இருக்கல, அங்க ஓரமா உட்கார்ந்து இருக்கிறவரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆன்மீகம் பழுதடைந்து விட்டது. அரியணை பொறுத்தவரை பழுதடைந்து நிற்கிறது. தெரியாது, அந்த அளவுக்கு தெரியாது. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன தலைப்பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 பேருமா உட்கார்ந்து கொஞ்சம் சிந்திச்சோம். சிந்திச்ச நேரத்துல இன்றைக்கு பெண்கள் நுழையாத துறைகளே கிடையாது. எல்லா துறையிலையும் A to Z அப்படின்னு சொல்லலாம். எல்லா துறையிலையும் பெண்கள் இருக்கிறார்கள், தாய்மார்கள் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள் என்பது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். அந்த மாதிரி சைவ சமயத்தில தொண்டாற்றிய முக்கியமான தாய்மார்களை பற்றி, சகோதரிகளை பற்றி ஒரு சின்ன ஒரு கருத்துரை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் எடுத்துட்டு அடுத்ததாக இதே நீங்க தலைப்பா வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரம் ஐயா தீர்த்த யாத்திரை போயிருந்தாங்க. பூரண கும்பமேளா. அங்க போயிட்டு வந்தவுடனே முதல்ல நான் நோட்டீஸ் அடிக்கணும், நீங்க இந்த தலைப்பிலேயே உரையாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அரியணும் அந்த தலைப்பிற்கான ஆயத்தப்படுத்தி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நேற்று கூட அவரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு போனேன். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சைவ சமயத்தில் பெண்களின் பக்தி திறன். பெண்களுக்கு இணையாக வேறு யாருமே கிடையாது. பெண்களுக்கு இணை பெண்கள் தான். அவர்கள் இன்றி எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலையில சைவ சமயத்தில் பெண்கள் ஆற்றிய பங்கு என்ன, பெண்களுடைய பங்கு சைவ சமயத்தில் எப்படி, பெண்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள். பக்தியில் சிறந்து விளங்கிய காரைக்கால் அம்மையாரை சொல்லலாமா, குடும்பத்தையும் நாட்டையும் காக்கின்ற மங்கையர்க்கரசியாரை சொல்லலாமா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மகனாக இன்ற பெருமையுடைய இசைஞானியாரை சொல்வதா, நமக்கெல்லாம் ஆத்திச்சூடி, மூதுரை போன்ற நல்ல அறநூல்களை கொடுத்த ஔவையாரை பற்றி சொல்வதா, அடுத்ததாக நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகானை அறிமுகப்படுத்தினார். திருநாவுக்கரசு என்ற ஒரு பெரிய மகானை சைவ உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். யாரு அப்படின்னா அவங்க அக்கா திலகவதியா. அவருடைய பக்தி திறத்தை சொல்வதா. இப்படி பெண்களுடைய பக்தி திறன் நிறைய இருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான அம்பரை விட்டுட்டோம். கற்பில் சிறந்த கண்ணகியை பற்றி சொல்வதா. அவங்க கற்பில தான் சிறந்து இருந்தாங்க, பக்தியில கிடையாது. பக்தி அளவான பக்தி தான். பல பேர் இங்க சிலப்பதிகாரம் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரத்துல கணவன் மீது ரொம்ப அன்பு கொண்டவளாக இருந்தாங்க. தெய்வம் தொழால் பொருள தொழில்வாள் பெய்யன பெய்யும் மழை என்ற திருவள்ளுவருடைய குறளுக்கு எடுத்துக்காட்டு வேற யாருமே இந்த உலகத்துல கிடையாது. கண்ணகி அம்மையார் மட்டும்தான். அவ்வளவு ஒரு நல்ல பக்தி, கணவன் மீது உள்ள பக்தி, தெய்வ பக்தி கொஞ்சம் குறைந்திருந்தது. இப்படி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பல பேர் பக்தியில விழுந்து வந்திருக்கிறார்கள். இந்த காலத்துல பெண்களுடைய பக்தி நிறைய இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில சூழ்நிலையில பெண்கள் பக்தியோடு இருக்கிறத பார்க்கிறோம். முளைப்பாறை எல்லாம் கொண்டு போறாங்க, மழை வருவதற்கு ஒரு பதிகங்கள் இருக்கு, அதெல்லாம் படிக்கிறாங்க, செய்யறாங்க, திருவிழாக்களை கொண்டாடுறாங்க, அப்படியெல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு சில அன்பர்கள் பக்தி என்பதையும் மறந்துட்டாங்க. பெண்களுடைய பக்தி அப்படின்னு சொல்லும்போது குறைவாகவே காணப்படுகிறது என்று ஒரு சர்வே சொல்லுகிறது. கோயிலுக்கு போறவங்க போறாங்க, மற்றவங்க அதை பத்தியெல்லாம் டைம் இல்லை, இடம் இல்லை, வீட்டிலேயே கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பக்தி திறன் அன்றையிலிருந்து யார்கிட்ட இருந்திருக்கு, எப்படி இருந்திருக்கிறது, அந்த பக்தி திறனை மெச்சக்கூடியதாக இருக்கிறதா, அந்த பக்தி திறன் இன்றைக்கு வரைக்கும் நம்மளால பேசக்கூடியதாக இருக்க காரணம் என்ன, அவ்வளவு பெரிய பக்தியை அவங்க எப்படி கொண்டாடினாங்க, அவர்களுக்கு மட்டும் அந்த பக்தி திறன் எப்படி வந்தது. இப்ப இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லையே.
அதனால சைவ சமயத்தில் பக்தி திறன், பெண்களுடைய பக்தி திறன், பெண்களுடைய பங்களிப்பு, அந்த பக்தி திறன் பங்களிப்பு எல்லாம் எப்படி அந்த காலத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருடைய வரலாறு சொல்றதுக்கு நமக்கு காலையில விடிஞ்சிடும். ஔவையார சொல்லணும், அப்புறம் கண்ணகியை சொல்லணும், திலகவதியார் சொல்லணும், இசைஞானியார் இருக்காங்க, மங்கையர்க்கரசியார் இருக்காங்க, காரைக்கால் அம்மையார் இருக்காங்க. எல்லோருடைய வாழ்க்கையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரே குழப்பமாயிரும், யாரு என்ன பேரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு முக்கிய 3 அன்பர்களுடைய பக்தி திறத்தை மட்டும் அடியேன் உங்களுக்கு சொல்லி, அந்த ஒரு வேறுபாடுகள் எப்படி பக்தி திறன் 3 பேருக்கும் இருந்தது, அவர்களுடைய பக்தி நாமெல்லாம் மெச்சக்கூடியதாக எப்படி வந்தது, அவர்களுடைய திறன் என்ன, அந்த பக்தி திறனை நாம் இன்றைக்கும் புகழ்ந்து சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முக்கியமான ஒரு விஷயம், பக்தியில அவங்க எப்படி சிறந்து விளங்கினார்கள். முதல்ல நம்ம ஆரம்பிக்க போறது காரைக்கால் அம்மையார். ஒரு அன்பருடைய சிறப்பை தெரிந்து கொள்ள அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக முக்கியமானது. ஒண்ணுமே இல்லாம காரைக்கால் அப்படியா சொன்னோம்னா, காரைக்கால் அம்மையார் யாரு அப்படின்னு சொல்லி இங்க கூட்டத்துல யாருக்கெல்லாம் தெரியுமா? நம்முடைய அன்பு நட்போட்ட கூட்ட அன்பர்கள் தவிர வேற யாருக்கெல்லாம் தெரியும்? கையை தூக்குங்க. ஒண்ணு. அறவரையா தூக்குறீங்க, அறவரையா தான் தெரியுமா? எல்லாம் தூக்குங்க. சரி, ஒரு நிமிஷம் சொல்லுங்க, காரைக்கால் அம்மையாரை பத்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஏதாவது தெரிஞ்ச கருத்தை சொல்லுங்க. தெரியும் சொல்லி நீங்க தான் சொன்னீங்க, நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. சொல்லுங்க. மற்றவங்க எல்லாம் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உட்காந்துருப்பாங்க இல்லையா? சொல்லுங்கம்மா. சிவனடியார். அவ்வளவுதானா? இதுதான் தலைப்பா? காரைக்கால் அம்மையார் சிவனடியார். இப்ப சிவனடியார்களை பத்தி தான் பேச போறோம். சைவ சமயத்தில் பெண்களின் பக்தி திறன். வேற வைஷ்ணவம்லாம் நம்ம பார்க்கல. ஏன்னா 6 சமயங்கள் இருக்கு இந்து சமயத்துல. வைஷ்ணவம் இருக்கு, அப்புறம் விநாயகர் வழிபாடு இருக்கு, அப்புறம் சூரிய வழிபாடு இருக்கு, முருக வழிபாடு இருக்கு, சக்தி அம்மன் வழிபாடு இருக்கு. பெண்களுக்கு பொதுவா அம்மன் வழிபாடுனா ரொம்ப பிடிக்கும். 12 மணிக்கு ராவு காலத்துல எலுமிச்சம்பழம் விளக்கு அப்படின்னு சொன்னோம்னா அங்க பெண்களுடைய கூட்டம் அலைமோதும் இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்க சொல்றது சாதாரண ஒரு பாயிண்ட். அவருடைய வாழ்க்கையை பற்றி அல்லது ஏதாவது ஒரு சின்ன தகவல் சொல்லணும். ஏதாவது சொல்ல முடியுமா யாராவது? இது உங்களுக்காக தான், ஏன்னா நீங்க தான் கேட்க வந்திருக்கீங்க. அதனாலதான் அடுத்து நம்ம வாழ்க்கை வரலாறு சொல்ல போறோம். வாழ்க்கை வரலாறு சொன்னாதான் உங்களுக்கு திருப்தியா என்ன ஏதுன்னு தெரியும். சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியலன்னா அடுத்த ஸ்டாப்புக்கு நான் போயிடுவோம். யாருக்குமே தெரியாது. பாருங்க, நம்ம ஆரம்பத்துல இருந்தே காரைக்கால் ஊருக்கு போறோம். காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லி படமே நமக்கு 1973 ஏபி நாகராஜன் எழுதியிருக்காரு, ஒரு படம் ஏற்றியிருக்காரு. சிறு பெண்மணியாக நடிகை லட்சுமியும், வளர்ந்த காரைக்கால் அம்மையார் பேயாராக ஏபி சுந்தரம்பாலும் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தையாவது பார்த்துருக்கீங்களா? அந்த படம் எல்லாம் பார்க்குற அளவுக்கு இப்ப மனநிலை யாருக்கும் கிடையாது இல்லையா? இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இதெல்லாம் தெரிஞ்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அதுதான் சாதாரண அன்பர்களுக்கும் நம்முடைய ஆத்ம ஞான சபையில் வருகின்ற அன்பு நட்பு அன்பர்களுக்கும் வித்தியாசம். அன்பு நட்பட்ட அன்பர்கள்ட்ட சொன்ன உடனே 5 நிமிஷம் இம்மெல்லே எழுத்து அதிகாரமே இயம்பிடுவாங்க. அந்த அளவிற்கு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க முதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் பக்தியில. ஒரு பாடல் சொல்ல சொன்னா உடனே சொல்லுவாங்க. காரணம், அந்த காரைக்கால் அம்மையாரை பற்றி அப்படியே கழுவி அப்படியே சாப்பிட்டாங்க. எல்லாத்தையும் தெரியும், எல்லா விவரமும் தெரியும். இந்த ஊர்ல பிறந்தா அவங்களே முடிஞ்சா லெக்சரே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடியேன் ஓரமா உட்காந்துருவேன். பாடலும் பாடிடுவாங்க, சொல்றதும் சொல்லிடுவாங்க, உங்களுக்கும் புரியுற மாதிரியும் சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கூட்டத்துல அடியேன் சொல்ல இருப்பது, முதல்ல காரைக்கால் அம்மையார் யாரு, காரைக்கால் அம்மையாருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. காரைக்கால் அம்மையார் என்பவர் 63 நாயன்மார்கள்ல மூத்தவர். அவருடைய காலம் 3ஆம் நூற்றாண்டு அல்லது 4ஆம் நூற்றாண்டு. நம்ம இப்ப இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். 2000 அப்படின்னு வந்துட்டோம். அவங்க 300 அப்படிங்கிறதுல 400 அப்படிங்கிறதுல கரெக்டா ஆய்வாளர்கள் சொல்றது 3 முதல் 4ஆம் நூற்றாண்டிற்குள். அப்ப வாழ்ந்த மூத்த அன்பர். எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு அரசியல் கட்சி எங்கேயாவது ஒரு இடத்துல நடத்துறாங்க அப்படின்னா மூத்த அன்பருடைய போட்டோல இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் போட்டோ போடுவாங்க. காரணம் என்ன? இந்த கட்சியை தொடங்கியவர் யாரு அப்படின்னு பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் தெரியணும். அது கட்சி, இது பக்தி. காரைக்கால் அம்மையார் காரைக்காலில் பிறந்தார். அவர் பேரே ஊர் பேரை வச்சு வந்துருச்சு, காரைக்கால் அம்மையார். முதல்ல அவருக்கு அவருடைய குடும்பத்துல இட்ட பெயர் புனிதவதியார். நல்ல பேர், அருமையான பேரு, புனிதவதியார் அப்படின்னு விட்டுருக்காங்க. அந்த புனிதவதியார் சிறு வயது முதற்கொண்டே
இறைவன் மீது மிகுந்த பக்தி. நம்ம இந்த காலத்துல குழந்தைகள் பக்தி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், சாமியை அளவோட கும்பிடணும், ஏன்னா அடிக்கடி கோயில் எல்லாம் போய் உட்காரக்கூடாது, இந்த பாட்டு அந்த பாட்டு, உனக்கெல்லாம் பாடம்லாம் கொடுத்துருக்காங்களா இல்லையா, அந்த பாடம்லாம் படிக்கணும், ஏதோ போனோமா வந்தமா இருக்கா அதை விட்டுட்டு தேவாரம் திருவாசகம் ஆழ்வார் பாடல்கள் அப்படின்னு படிக்கிற போமா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. காலம் கெட்டு போச்சு. காரணம், கலியுகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பக்திக்கு ஒரு அளவு தான் அடிமையாவாங்க, பக்தியை ஒரு அளவுக்கு தான் போற்றி புகழ்வாங்க, மீதியெல்லாம் பக்தி எல்லாம் ஓரளவுக்கு அளவுக்கு இருக்கணும், போமா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆண்களுக்கும் இதே மாதிரிதான், நீ அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டே இருந்தனா அவ்வளவுதான், நீ சாமியாராய் போயிடுவேன் அப்படின்னு ஆண்களை பயமுறுத்துவாங்க. ஒரு சில வீடுகள்ல இருக்கா, கோயிலுக்கு அளவா போகணும், வாரத்துல ஒரு நாள் போகணும், நீ எதுக்கு செவ்வாய் வெள்ளி சனி அப்படின்னு ஒவ்வொரு கோயிலுக்கா போற அப்படின்னு கேட்பாங்க. அடியனுக்கும் ஒரு காலத்துல நம்ம வீட்லயே சொல்லுவாங்க, எங்க அப்பா எனக்கு வச்ச பேரு என்னன்னு தெரியுமா, நீங்க எல்லாம் சிரிச்சிருவீங்க, பாகவதம் எங்க அப்பா எனக்கு வச்ச பேரு. உண்மையான பேரு உங்களுக்கு தெரியும், நோட்டீஸ்லயே பாத்துக்கிறேங்க. எங்க அப்பா எனக்கு வைத்த பேரு பாகவதர். என்ன பாகவதர் எங்க போயிருக்காரு, காலங்காத்தால கிளம்பி கோயிலுக்கு போயிட்டாரா அப்படின்னா காலையில எந்திரிச்சு வருவார். நான் 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருவேன். வேஷ்டியை கட்டிக்கிற வேண்டியது, செப்பல் எல்லாம் கிடையாது, நேரம் நடக்க வேண்டியது, முதல் பூஜையை பார்த்து சுத்திட்டு நேரம் வர வேண்டியது. அந்த அப்பா எந்திரிக்கிறவங்கள 7 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். அவர்கிட்ட எனக்கு பேர் கிடைத்த பெயர் என்னது, பாகவதர். பாருங்க, அப்பா மகனை ஊக்குவிக்காம என்ன பண்றாரு, ஒரு பேர். இது எங்க அப்பா மேல நான் குறையா சொல்லல. இந்த காலத்துல எப்படி இருந்தது, அடியனுக்கு இப்ப 60 வயது ஆகுது, அடியனுக்கு ஒரு 15-20 வயது ஆகும்போது இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு போகும்போது தந்தையார் இட்ட பெயர் பாகவதர். இப்படி எல்லாம் ஒரு காலம். இப்ப இன்றைக்கும் அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுவும் வேற பேர் தான் கிடைக்கும், பையங்களும் போக மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அவ்வளவு அலுவல்கள்ல இருக்காங்க. மொபைல் போன் பாக்குறதுக்கே இன்னைக்கு எல்லாத்துக்குமே சரியா போயிருக்கு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மொபைல் போன் இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு காலம் தள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம இருக்கிறோம். அந்த சூழ்நிலையில புனிதவதியா நல்ல பக்தி, அவங்க அம்மா அப்பா எல்லாம் பாராட்டுகின்ற அளவுக்கு பக்தி, அக்கம் பக்கத்துல உள்ளவர்களும் பாராட்டுகின்ற அளவுக்கு பக்தி இருந்தது. யார்கிட்ட, காரைக்கால் அம்மையார்ட்ட. அதுல சிவபக்தி, நிறைய விரதங்கள் இருப்பாங்க, அன்னதானம் கொடுப்பாங்க, வஸ்திரதானம் கொடுப்பாங்க, வேற ஏதாவது நிதி கேட்டு வந்தாங்கன்னா நிதி கொடுப்பாங்க. காரணம், ஒரு பெரிய வணிகருடைய மகள். வணிகர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய வியாபாரி. அந்த வியாபாரியுடைய மகளா இருந்தாங்க. அதனால அப்பா என்ன சொல்லிட்டாரு, பொண்ணுக்கு எல்லாமே தெரியும், யாருக்கு என்ன கொடுக்கணும், பாத்திரம் மருந்து பிச்சைகள் எல்லாத்தையும் பொண்ணு பார்த்துக்குருவா. ஏன்னா அவர் பக்தியில் சிறந்து விளங்குகின்ற ஒரு புனிதவதியார். அந்த புனிதவதியாருக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. சும்மா இருக்கிறவள எங்கேயோ போறவருக்கு ஏதோ காசை கொடுத்து ஏமாந்து போறதுக்கு இல்ல. அந்த காலத்துல யாருமே ஏமாற்றுறவங்க எல்லாம் கிடையாது. ஒரு ஏரியா ஒரு ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. நம்ம மாதிரி லட்சம் கோடி எல்லாம் இல்ல. அப்போ ஏமாற்றுவர்களுடைய தொகையெல்லாம் ரொம்ப கம்மி. அதனால பொண்ணுகிட்டே விட்டாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கம்மா, கோயிலுக்கு போவா அப்படின்னு. கோயிலுக்கு போறது, புனருத்தாரணம் பண்றது, பூஜைகள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பருவ வயது அடைந்தாங்க அந்த அம்மா புனிதவதியார். ஒரு பருவ வயது அடைந்தவன அவர்களுக்கு அடுத்த ஊர்ல இருக்கிற பரமதத்தன் என்கின்ற ஒரு வியாபாரி, பரமதத்தன் அவர் பேரு, அவருக்கு திருமணம் முடித்து வைத்தாங்க. காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அவர் ஒரு வியாபாரி, கடையில உட்கார்ந்துருக்கார். வீடு இங்க இருக்கு. மதிய நேரம் ஒரு சின்ன கணக்கு பிள்ளைய கூப்பிட்டாரு. ஒரு 2 மாம்பழத்தை கொடுத்து விடுறான். 2 மாம்பழம், இப்பதான் சீசன் ஆரம்பிக்க போகுது, ஏப்ரல் மாசம் இல்லையா. 2 மாம்பழத்தை வீட்டுல கொண்டு போய் கொடுப்பா, வீட்டுல சம்சாரம் இருப்பாங்க, கொடுத்துரு. சரியா கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு மதிய சாப்பாட்டுக்கு அவர் ஒரு 1:30 மணிக்கு வருவார், ஒரு உதாரணத்துக்கு. அதுக்குள்ளேயும் ஒரு சிவனடியார் வர்றார். அம்மா எனக்கு ஏதாவது சாப்பாடு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்பெல்லாம் இது சகஜமா நடக்கும். வீடு தேடி ஒரு சாமியார் எப்படா வருவாருன்னு காத்து கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு சிவபக்தி மேலோங்கி இருந்தது. வந்தாங்க. வந்தவுடனே, ஐயா என்ன சாப்பிடுங்க, எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுமா, போதும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே உட்கார வச்சு சாப்பாடு போடும்போது அந்த அம்மாவுக்கு தான் பெருந்தன்மையாச்சே, வானத்தை போல இல்லையா, பூமியை போல அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையாச்சே. கணவர் கொடுத்திருந்தா ஒரு மாம்பழத்தை நறுக்கி அவங்களுக்கு கொடுத்துறாங்க. நல்லா சாப்பிடுங்க சாமி, திருப்தியா சாப்பிட்டு போங்க அம்மா, அப்ப நல்லா இருக்கேன், அவ்வளவு அருமையான சுவையான பழத்தை வச்சதுக்கு ரொம்ப நன்றிமா அப்படின்னு நல்லா திருப்தியா சாப்பிட்டு நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த சிவனடியார் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் வர்றாரு. யார் வந்துட்டு போனாங்க, சாப்பாடு போட்ட மாதிரி அப்படி. அவங்க ஒரு சிவனடியார், உனக்கு வேற வேலையே இல்லை சிவனடியார், நான் வர்றதுக்கு முன்னாடியே நல்ல வேலை சாப்பாடு இருந்தது, இல்லைன்னா அது கூட காலி பண்ணியிருப்ப போல. அவங்க போயிட்டாங்கன்னா உங்களுக்காக தனியா ஆக்கி கொடுக்குறேன், கோபம்லாம் வராது. காரணம் என்ன, கோபப்படுற மாதிரி கிடையாது காரைக்கால் அம்மையார். அந்த அளவுக்கு அன்பு பாசம் மிகுந்தவர், பக்தி மிகுந்தவர். இறைவனுக்காக கணவனை தட்டி கொடுக்கறதுக்கு, தட்டி எழுப்புறதுக்கு ஒரு தயாரான சூழ்நிலையில இல்ல.
அதே மாதிரி கணவனுக்காக இறைவனையும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறவங்க, வாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்தவொடனே அண்ணா நான் கொடுத்து விட்ட பழத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. கொண்டு வந்தவொடனே அந்த பழத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்தவொடனே அந்த பழம் ரொம்ப அருமையா இருக்கு, அவ்வளவு ருசியா நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி, இன்னொரு பழம் இருக்குங்களா, ஒரு பழம் தான் வச்சிருக்கீங்க, இன்னொரு பழத்தையும் கொண்டு வாங்க. ஏன்னா அவர் கொடுத்து அனுப்புறது எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு சிவனடியார் சாப்பிட்டு போயிட்டார், முடிஞ்சிருச்சு. ஒரு பழத்தை இங்க வச்சாச்சு. இப்ப இன்னொரு பழம் அவர் கொடுத்ததை எனக்கே வைங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயோ நான் எங்க போறது, 2 பழம் இவர்கிட்ட போய் எப்படி உண்மையை சொல்றது? சிவனடியாருக்கு நான் கொடுத்துட்டேன், அது அவருக்காக அவரே கொடுத்து விட்டது, இதை எப்படி நீ சிவனடியார் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருமே அப்படின்னு பயந்துட்டு இறைவன்கிட்ட போய் சமையற்கட்டுல போய் வேண்டுறாங்க. அம்மா ஐயா என்ன நீ தான்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா உடனே ஒரு பழம் வந்துருச்சு. இறைவனுடைய அருளால ஒரு பழம் வந்துருச்சு. உடனே அந்த பழத்தை சொல்லாம கொள்ளாம நேரம் நறுக்கி என்ன பண்றாங்க, அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. அதே எங்க அப்பா, இது முதல் சாப்பிட்ட பழத்தை விட இது இன்னும் இனிப்பா இருக்கே, இப்படிப்பட்ட பழத்தை என்னுடைய வாழ்நாள்ல நான் சாப்பிட்டதே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு அனுபவம் வரும், எங்கேயாவது விருந்து சாப்பிடும் போது இப்படிப்பட்ட விருந்தே நான் சாப்பிட்டதே கிடையாது சொல்லுவாங்க. அது எந்த விருந்துல சொல்லுவாங்க? அசைவ விருந்துல தான் சொல்லுவாங்க. சைவ விருந்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. காரணம் அதுலதான் ஆர்வம் ரொம்ப இருக்கும். சைவ விருந்து நான் என்ன வீட்டுல போடுற சாம்பார் சாதம் அங்க போய் சாப்பிட்றதுக்கு என்எஸ் மகால் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, 2 ஆட்டோ பிடிச்சி. இது இங்கேயே சாப்பிட்டோம்னா எவ்வளவு திருப்தி, இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே டிவியை பார்த்து இங்கேயே அமைதியா உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்ப அவர் வந்து சொன்னா 2வது பழம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அதேங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பழம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவரே நினைச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பழம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்க, ஆமா வேணும் அப்படின்னு சொல்றான். இருந்தா சாப்பிடுவேன், நான் கொடுத்தது என்னது 2 பழம் தான், 2ஐயும் எனக்கு வச்சுட்டேன், இன்னொரு பழம் இருந்தா இன்னும் திருப்தியா, கொஞ்சம் இருங்க நானே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையற்கட்டுக்கு போறாங்க. போய் இறைவன்கிட்ட வேண்டாங்க. திரும்பவும் ஒரு பழம் கிடைக்குது. இந்த பழம் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னோன்னா அவர் பயந்துட்டார். நான் கொடுத்து அனுப்புன பழம் 2, அந்த 2மே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், இப்ப என்னது இன்னொரு பழம் இருக்குன்னு சொல்றா. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, இவ வந்து பெண் சாதாரண பெண் கிடையாது, ஏதோ மாயாஜாலம் வசியம் பண்ற பொண்ணா இருக்கே, நான் இனிமே உங்களோட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். உங்க அப்பா அம்மாவை கூப்பிடு, எங்க அப்பா அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு. இந்த அம்மா வந்து திடீரென்று ஏதோ ஒரு பில்லி சூனியம் மாதிரி பண்றாங்க. உடனே பழம் யாருக்காவது கிடைக்குமா? வெளியே கூட போகல, வெளியே அந்த அம்மா உட்காடுறாங்க, பழம் விற்கிறாங்க, கடையில இருக்கு அப்படின்னா கடையில போய் வாங்கிட்டு வரலாம், இல்ல கொல்லைப்புறம் வழியாக போய் பழமாவது வாங்கிட்டு வரலாம், எதுவுமே இல்ல. திடீர்னு இந்த கொண்டு வரேன்னு சமையற்கட்டுக்கு போறாங்க, 5 நிமிஷத்துலயே ஒரு மாம்பழத்தோட வர்றாங்க. ஐயா இது சரிப்படாதே, இந்த அம்மாவோட நான் வாழ முடியாது, ஏன்னா பயமா இருக்கு எனக்கு, இந்த அம்மா செய்யற பில்லி சூனியமா வித்தையா என்னன்னு சொல்லி எனக்கே புரியல, அதனால நான் வாழ விரும்பலைங்க, என்னை ஆள விட்டுருங்க. அந்த காலத்துல டைவர்ஸ் அது இதுன்னு எதுவும் கிடையாது, சாதாரணமா வேணாம்னா வேணாம்னு போயிடுவாங்க. உடனே இந்த அம்மாவும் சரி சரின்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணு வந்து பெரிய விஷயமா அவங்க எடுக்கல, கணவர் பிரிந்து போறாரு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறதோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் உடனே கிளம்பி எல்லாரும் சமரசமா பேசிட்டு போயிட்டாங்க. அவர் அடுத்த ஊர்ல போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு கிடைக்குது. அந்த பெண் குழந்தை புனிதவதி என்று இவருடைய பெயரை நியாயமாக வச்சிடறாங்க. அவங்களுக்கு கிடைத்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்று பெயர் வைத்து விடுகிறார். அப்புறம் வந்து காரைக்கால் அம்மையார் பாக்குறாங்க, இனிமேலும் நான் இங்க வந்து வாழ்ந்து என்ன பண்ண போறேன், கணவரே விட்டு போயிட்டாரு, இனி எனக்கு ஈசன் தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஈசன்கிட்ட போய் வேண்டுகிறார். எனக்கு இந்த இளமை பருவ உருவம் வேண்டாம், எனக்கு பேய் உருவம் கொடுக்க வேண்டும், வயதான பெண்மணியினுடைய உருவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட ஆணையிட்டு கேட்டு இறைவன்கிட்ட கேட்டு அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள். அவங்க உருவமே மாறி போயிருது, வயதான கோலமாக வர்றாங்க. எப்பவுமே அந்த காலத்தையே அப்ப என்ன நினைச்சிருக்காங்க, ஒரு பொண்ணு ஆண் துணை இல்லாமல் சாதாரணமாக அலைய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கருதி அது போக ஆசாபாசங்களை விட்டு விட வேண்டும், இல்லற வாழ்க்கையை துறந்து விட வேண்டும் என்று கருதி அவங்க என்ன பண்றாங்க, கோவில் கோவிலாக சுற்ற ஆரம்பித்து விடுகிறார்கள். சுற்ற ஆரம்பித்து அவர்கள் பாடிய பதிகங்கள் பாத்தீங்கன்னா அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திரு இரட்டை மணிமாலை. இது என்ன அற்புத திருவந்தாதி அப்படின்னு சொல்லும் போது பாடல்கள் பாடுகின்ற போது ஒரு சில விஷயங்கள்ல கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவர்களை கவர்வதற்கு மனப்பரமாக நிற்பதற்கு ஒரு சில உத்திகளை கையாள்வார்கள். ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, முதல் பாடலில் கடைசி சொல் அடுத்த பாடலுக்கு வரும். முதல் பாடலில் 4 வரிகள் இருக்கும் அல்லது 8 வரிகள் இருக்கும், கடைசி சொல் அடுத்த பாடலுக்கு முதல் சொல்லாக வரும். அப்படிங்கிறது மாதிரி முதல்ல அவங்க அந்தாதியை பாடியது காரைக்கால் அம்மையார் தான், வேற யாருமே பாடவே இல்லை. அப்பெல்லாம் தமிழ் உலகம் எழுந்து கொண்டிருக்கிறது. அப்பதான்
இன்றைக்கு மாதிரி வந்து எடுத்தவன், அதாவது தடி எடுத்தவன் தண்டக்காரன் மாதிரி யார் வேணாலும் பாட்டு எழுதலாம், வாயில வந்ததை எழுதலாம், அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய டேலண்ட் வேணும், விஷயம் நல்லா இருக்கணும், எதுகை முனை புகுந்து விளையாடணும், சீரும் மாறக்கூடாது. அப்படி எல்லாம் எழுதினாதான் அவருக்கு தமிழ் புலவர், தமிழ் கவிஞர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். அப்படி அவங்க எழுதின முதல் அந்தாதி அற்புத திருவந்தாதி. அவங்க எழுதுனது திருவந்தாதி. ஆனா இந்த பாடல்களை தொகுத்த நம்பியாண்டார் நம்பி அற்புத திருவந்தாதி என்ற ஒரு அடைமொழியை சேர்த்து விட்டார். அற்புதம் நம்ம சொல்றோம்ல, சூப்பரா கட்டியிருக்கோம். இன்னைக்கு இங்கிலீஷ் தான் புகுந்து விளையாடு. அற்புதம் சொன்னோம்னா வேற மாதிரி நினைச்சிருவாங்க. கை நாட்டு இவருக்கு என்ன தமிழ் தானே தெரியுது, இங்கிலீஷ் தெரியல. அப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு வயதானவர்கள் முதல்ல குழந்தைகள் வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, எப்படி இருக்கு சாப்பாடு, வீடு எப்படி இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க, சூப்பரா இருக்கு. அது அந்த காலத்துல அற்புதமாக இருக்கிறது. பாடிய பாடல் அற்புதமாக இருக்கிறது. அற்புத திருவந்தாதி. அதுல ஒரு பாடலை உங்களுக்கு சொல்ல அரியன் கடமைப்பட்டிருக்கேன். வெறுமனே வாயால காரைக்கால் அம்மையாரை பத்தி சொன்னோம்னா கதையாகி போய்விடும். ஏன்னா இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவாங்க. அவர்கள் பாடிய பாடல் ஒன்றை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார்கள். அவர்களை போன்று எழுதுவதற்கு அடுத்து வந்தவங்க ரொம்ப குறைவு. காரணம் என்னன்னா அவர்கள் பக்தி திறன் அவ்வளவு மிளிந்திருக்கிறது. இறைவன் மேல் இருக்கின்ற பக்தியை, இறைவனுடைய அந்த கேரக்டர், அந்த குணநலன்களை வைத்து, உருவத்தை வைத்து அவங்க எழுதியிருக்காங்க. பாருங்க, முக்கியமா ஒரு வரி, பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம். பார்க்கறதுக்கு நான் படிக்கும் போது உங்களுக்கு வசன கவிதை மாதிரி தெரியும், ஆனா இது பாடல். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், நிறந்திகளும் மைஞாண்ட கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞாண்டு தீர்ப்பது இடர். இதுதான் ஒரு பாடல். இந்த மாதிரி 101 பாடல்கள் அவங்க எழுதிய தொகுப்பு அற்புத திருவந்தாதி. இப்ப உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பாடலுடைய கடைசி சொல் என்ன முடிஞ்சிருக்கு, இடர். இந்த இடரை வைத்து அடுத்த பாடலுக்கு முதல் சொல்லாக அமைப்பார். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கம்மா. பக்தியோட படிங்க, பரவாயில்லன்னு நீங்க சொல்லக்கூடாது. உங்க பேரே காரைக்கால் அம்மையா. சொல்லுங்க. நல்லா பாடினாங்க. என்ன நெஞ்ச அவர்க்கே. மூன்றாவது பாடல்ல என்ன சொல்ற, அவர்க்கே எழுபிறப்பும் ஆளாவோம், அவர்க்கே வந்தனை செய்வோம். பாருங்க, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா கவிஞருடைய புலமை ஒரு பக்கம் தெரிய வருது, ஒரு பக்கம் அந்த பாடலை நினைவில் வைத்துக் கொள்வதற்கோ ஒரு ஆணியாக வைத்திருக்கிறார்கள். இந்த சொல்ல இருந்து இது முதல் ஒரு சில பேர் படிக்கிறத பார்த்தோம்னா ஸ்கூல்ல உருட்டு மனப்பாடம் பண்ணுவாங்க. லைட்னிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்ப கண்ணை மூடிட்டு அவர் எழுதிட்டே இருப்பார். ஒரு சொல்லு தெரியல, அந்த பேராவே முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் தான் குருட்டு மனப்பாடம். பல பேர் இன்றைக்கும் பள்ளிகள்ல கல்லூரிகள்ல குருட்டு மனப்பாடம் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்லயும். அந்த மாதிரி என்னுடைய பாடல் குருட்டு மனப்பாடம் ஆயிடக்கூடாது, அதனால ஏதாவது ஒரு உத்தியை கையாளணும் அப்படின்னு சொல்லி அவங்க கையாண்ட உத்தி அந்தாதி. அந்தம் ஆதி. ஆதி என்பது முதல், அந்தம் என்பது கடைசி. ஒரு பாடலினுடைய கடைசி சொல் அடுத்த பாடலுக்கு முதல் சொல்லாக அமைவது அந்தாதி. சரி, நீங்க சொல்லிட்டீங்க. சினிமாவில யாராவது எழுதியிருக்காங்களா? சினிமா நம்மோட இரண்டரை கலந்து விட்டது. சினிமாவில இந்த மாதிரி எழுதின கவிஞர்கள் யாராவது இருக்காங்களா? யாராவது சொல்லுங்களேன் சார், சொல்லுங்க. ஏதாவது நினைவுக்கு இருக்கா? சும்மா சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, திருத்திக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாடல் இருக்கிறது. அது நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்ல முடியாது. நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைதட்டல் கிடைக்கும், எனக்கும் ஒரு உற்சாகமா இருக்கும். எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட வந்திருக்காங்க, கேட்ட கேள்விக்கு சொல்றாங்க பதில் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது இரவு நேரம், ஆனாலும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கணக்கு மாதிரி வைக்கிறோம். நீங்க சினிமான்னு சொன்னோம்னா சிவராத்திரி நேரத்துல என்னையாது சினிமாவை பத்தி பேசுறாரு அப்படி, பாடல் வரிகள் தான் கேட்கிறேன். சும்மா ஒரு யோசனை பண்ணி பாருங்க, ஒரு 2 நிமிஷம். ஆல்ரெடி நம்ம அன்பு நட்போட்ட கூட்டத்துல நான் அதை சொல்லியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பேர் வந்தவங்க. 11 பேர் அன்பு நட்போட்ட கூட்டத்துல இருக்காங்க. இதை ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லுமா. வராது, ஒரு வரி கடைசி சொல்லா வரும். ஆமா. வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள். அடுத்தவர் என்னது, நெஞ்சிரண்டில் நினைவலைகள். அடுத்தது என்ன பாடுவாங்க ஸ்ரீதேவி அம்மா, நினைவலைகள் தொடர்ந்து வந்தால். பாருங்க,
இது அதை பார்த்து எழுதுனதா அந்த காலத்துல கவியரசர் ஒத்துக்கிட்டார். அற்புத திருவந்தாரியை பார்த்து அடியேன் இதை முயற்சி செய்தேன்னு சொல்லுவார். எப்பவுமே கவியரசர் எல்லா விஷயத்தையும் கஷ்டப்பட்டேன்னு சொல்ல மாட்டார். ஏதோ முயற்சி செஞ்சு என்னால சொல்ல முடிஞ்சதை நான் சொல்ல வர்றேன், நீ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாருங்க, கை தட்டுங்க, இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதுதான் கவியரசருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதுரியம். உலகத்திலேயே எந்த கவிஞரிடத்திலும் இல்லாத ஒரு சாதுரியம் அவரிடத்தில் இருந்தது. அவர் இந்த பாடலை பற்றி சிலோன்ல போய் பேசினார். சிலோன்ல எல்லாம் இப்போ நம்ம நிறைய கேட்போம் பாடல்கள். ஏன்னா அங்க ஒரு நடிகர் போயிட்டாங்கன்னா அவங்க விட மாட்டாங்க. ஒரு பாடாசிரியர், ஒரு பாடலாசிரியர் யாரு போனாலும் உடனே பேட்டி, 1 மணி நேரம் பேட்டி. நீங்க முதல்ல எப்படி வந்தீங்க, என்ன பாடல் பாடினீங்க, என்ன பாடல். அது போல கவியரசர் அங்க மாட்டிக்கிட்டு அதை சொன்னது. நீங்க இந்த மாதிரி அந்தாதி அப்படின்னு சொல்றத பாடி இருக்கீங்களா? அதெல்லாம் பாடி ஓல்ட் ஆயிடுச்சு, பழசாகி போச்சு. எப்படி நம்மலாம் ஒரு வரி கூட எழுதவே முடியாது. அந்தாதியை சினிமாவில் எழுதி அந்த பாடலையும் சூப்பர் ஹிட் ஆக்கியிருக்காங்க. அந்த பாடல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. சுமாராக இந்த படம் ஒரு 45 ஆண்டுகள் இருக்கும், 45-50 ஆண்டுகள் இருக்கும் இல்லையா? என்ன படம் இது? யாராவது சொல்லுங்க. 3 முடிச்சு. ஏன்னா கரெக்டா இவங்க நம்ம கூட்டத்துல இவங்களுக்கு சிறப்பு பேர் என்ன பேரு? ஐஏஎஸ் அதிகாரி. பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்காங்க. ஐஏஎஸ் படிச்சவங்க என்னது சொல்லுவாங்க அப்படின்னா, ஐஏஎஸ் படிச்சவங்க கூட்டத்துக்கே வரமாட்டாங்க. காரணம் என்ன? அவங்க ஐஏஎஸ் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டாங்க. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுருவாங்க. ஆனா இந்த அம்மா கரெக்டா சொல்லுவாங்க. ஒரு காலத்துல மனிதனுடைய ஆயுள் என்ன அப்படின்னு சொல்லும்போது 10 பேரை எந்திரிச்சு சொல்றாங்க. 80, 60, 70, 100 இந்த அம்மா எந்திரிச்சாங்க. மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு? 120. கரெக்டா சொல்றாங்க. எப்படி இதெல்லாம் ஒரு சில பேர் நமக்கு வர்றாங்க, இந்த மாதிரி அமைகிறாங்க கூட்டத்துக்கு. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில காரைக்கால் அம்மையார் நமக்கெல்லாம் அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம். பதிகம் என்பது 10 பாடல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பு முடிஞ்சவன 11வது பாடலாக அந்த பதிகத்தினுடைய சிறப்பை சொல்லுவாங்க. இந்த பதிகத்தை பாடினால் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் பொரிந்து போகும், நீங்கள் தேவராக மாறுவீர்கள், உங்களுக்கு செல்வாக்கு கூடும், உங்களுக்கு கோள்களால் ஏற்படுகின்ற தீமைகள் நீங்கும் அப்படின்னு சொல்வதுதான் பதிக பலன். அந்த பதிக பலனை 11வது பாடலில் சொல்லுவார். 10 பாடல்கள் அடங்கிய தொகுப்பிற்கு பேரு பதிகம். அந்த பதிகம் என்ற பெயர்ல திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்ற பெயர்ல முதலில் தமிழ் மொழியில் பதிகம் பாடிய பெருமை காரைக்கால் அம்மையாரைத்தான் சாரும். காரைக்கால் அம்மையாருக்கு உங்களால முடிந்த ஒரு கைதட்டல் கொடுங்க. அவங்க அண்ட பெருவழியில இருப்பாங்க. இதெல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் தெய்வமானவர்கள். அடுத்து அவங்களை பத்தி சொல்ல வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு. அதெல்லாம் சொல்லும் போது நீங்க எந்திரிச்சு கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க. நாகராஜன் ஐயா கிட்ட போய் சொல்லுவீங்க, காரைக்கால் அம்மையாருடைய பக்கத்துல ஒரு சின்ன சிலை வைங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவிற்கு புனிதமானவங்க, பேரே புனிதவதி. சரி, அடுத்த ஊருக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. யாத்திரை போய்கிட்டே இருக்காங்க. சிவபெருமானை தேடி எல்லா ஊர்களுக்கும் போறாங்க. அவர் பாடிய பாடலாக நமக்கு 3 தொகுப்புகள் கிடைக்கிறது. அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திரு இரட்டை மணிமாலை. இந்த 3மே கிடைச்சிருக்கிறது. பாடிக்கிட்டே போறாங்க. கடைசியில கைலாயத்தில் போய் எம்பிரானை பார்க்க வேண்டும், அப்பதான் என்னுடைய வாழ்வு முற்று பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் வடிவம் தாங்கி தலைகீழாக கைலாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்க எல்லாம் நினைக்க கூடாது இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு. இறைவன் மனது வைத்தால் கண்டிப்பாக நடக்கும். இதுதான் முற்றுப்புள்ளி. வானத்தில் தலைகீழாக பேயாக மாறி இறைவனை நாடி சென்று கொண்டிருக்கிறார் ஒரு பெண்மணி. புனிதவதி என்று பிறந்த ஒரு பெண்மணி காரைக்கால் அம்மையாராகி சென்று கொண்டிருக்கிறார். சிவனும் பார்வதியும் தூரத்திலிருந்து பார்க்கிறாங்க. ஏங்க சாமி, யாரோ ஒருத்தர் பேய் வடிவமாகி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், அதுவும் தலைகீழாக வந்து கொண்டிருக்கிறாரே, யாருன்னு கொஞ்சம் பாருங்க. இவங்க புனிதவர் யாருன்னு பேரு. நம்மை பற்றி அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதி இதெல்லாம் படிச்சவங்க எங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். சரி, அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு அனுப்புங்க அப்படின்னு சொன்னோன்னே, அம்மையே அப்படின்னு இறைவனால் அழைக்கப்பட்டார். இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் வேற யாருமே தமிழ் உலகத்துல கிடையாது, காரைக்கால் அம்மையார் மட்டும்தான். உடனே அவங்க, எனக்கு ஒரு வரம் வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேன், உன்னை மறவாமை வேண்டும். எப்படியெல்லாம் கேட்கிறாங்க நம்ம கிட்ட. இந்த இடத்துல திடீரென்று இறைவன் உங்களுக்கு அப்படின்னு கேட்டோம்னா
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது. ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க? பேருக்கு தகுந்தபடி பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும், அறவா இன்னும் வேண்டும், நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க வர வேண்டும். அதுவே எனக்கு போதும், வேற எதுவுமே வேணாம். லிஸ்ட க்ளோஸ் பண்ணிருக்கேன். அறவா நீ ஆடும் போது, இறைவன் எப்போதும் நர்த்தனம் ஆடிக்கொண்டிருப்பான். அந்த நர்த்தனத்தை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் காலம் பூரா. எனக்கு அந்த வரமே போதும். வேற செல்வம், பொருள், கார், பங்களா, அது இது விஷயம் எதுவுமே எனக்கு வேணாம். அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க எனக்கு வரம் தர வேண்டும், அதுவே எனக்கு போதும் அப்படி சொன்னோன்ன அப்படியே ஆகட்டும் அப்படி சொல்லி இறைவனே பெருமிதம் அடைகிறார் காரைக்கால் அம்மையாரை பார்த்து. அதேங்கப்பா, இப்படி எல்லாமா ஒரு பெண், இப்படி எல்லாமா பக்தி, ஏன்னா பேயாக மாறி தலைகீழாக வானத்தை நோக்கி வந்து நம்ம கிட்ட ஒரு வரம் கேட்டு அந்த வரத்துக்கு தகுந்தபடி அவர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொல்லும்போது அவரே சொல்லிட்டார், இனி நான் ஆடுகின்ற இடங்களில் எல்லாம் நீ இருப்பாயாக. எந்த கோவிலுக்கு நீங்க போங்க, காரைக்கால் அம்மையார் இல்லாமல் நடராஜன் நடனமே ஆட மாட்டான். எந்த கோவிலுக்கு கூட போங்க, கண்டிப்பாக காரைக்கால் அம்மையார் பக்கத்துல இருப்பாங்க. அவங்களுடைய முன்னாடிதான் அவர் நடனம் ஆடுவார். எந்த கோயில், சிதம்பரம், தில்லை, எங்க வேணாலும் நீங்க போங்க, பக்கத்துல கண்டிப்பா இருப்பாங்க. திருப்பரங்குன்றத்துல கூட போங்க, அங்கேயும் கூட நடராஜருக்கு ஒரு புறத்துல அம்மையார் அமர்ந்திருப்பார். அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. எல்லா நாயன்மார்களும் நிற்பார்கள். 63 நாயன்மார்கள் சைவ சமயத்துல இருக்காங்க. தில்லைவாழ் அந்தனர் முதல் கொண்டு வரிசையாக வழிபாடு பண்ணிக்கிட்டே போகலாம். காரைக்கால் அம்மையார் மட்டும் ஜம்முன்னு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு பக்தி திறன், இறைவன் மெச்சி அவருக்கு கொடுத்த ஒரு பதவி காரைக்கால் அம்மையார். அம்மையே என்று இறைவனால் அழைக்கப்பட்டார் காரைக்கால் அம்மையார். அந்த அளவிற்கு பக்தி திறன். இப்ப உங்களுக்கு தலைப்பு வச்சதுக்கான காரணம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சைவ சமயத்தில் பெண்களின் பக்தி திறன் எடுக்கும் போதே இப்படி இருக்கே, இன்னும் எத்தனை பேரை சொல்ல போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு பக்தி திறன் மேலும் ஒரு சின்ன ஒரு உணர்ச்சி பெருக்கு உங்களுக்கு ஏற்படுதா? அதை முதல் சொல்லுங்க. சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த ஸ்டார்ட் பண்ண முடியும். உணர்ச்சி பெருக்கு ஏற்படல, நீங்க சீக்கிரங்களை விட்டா போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்குது. ஆனா ஒரு சில தாய்மார்கள் நல்ல சிரிப்பா, நல்ல புன்னகையோட கேட்கறதுக்கு ஒரு ஆர்வத்தோட வந்திருக்காங்க. எனக்கு ஒரு அதுல ஒரு சின்ன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு பக்தி திணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் நடந்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பு. ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது, ஆனா இங்க படிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது அவங்களுக்குரிய பிரச்சனை, அரசியல் பிரச்சனை. ஆனால் பக்தி என்பது நம்முடைய இந்து சமயத்துல எல்லோருக்குமே கண்டிப்பாக வேண்டும். ஓரளவுக்காவது பக்தி வேணும். ஆனா இன்னைக்கு பக்தி திணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒண்ணு அப்படின்னு சொன்னோம்னா வரதே இல்லை. இங்க பக்தி பூஜை, இன்னைக்கு இந்த ஏரியாவில் சுமாராக ஒரு 500 ஃபேமிலி இருப்பாங்க. இங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஆள் வந்தாலே இங்க இடம் பத்தாது. ஆனா வந்திருக்கிறது எங்கேயோ இருந்து வந்தவங்க இங்க இருப்பாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப குறைவு. காரணம் என்ன? அவங்களுக்கு பல அலுவல்கள். நாளைக்கு காலையில எந்திரிச்சு வேலைக்கு போனியா, இதெல்லாம் போய் கேட்டு என்ன கிடைக்க போகுது? காரைக்கால் அம்மையாராம் ஏதோ பக்தி திறனா, இதை கேட்டு எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னும் கிடைக்க போறத தூக்கம் தான் போகும். டிவியை போட்டு விடு, கிரிக்கெட் நடக்குது, ஐசிசி சாம்பியன் டிராபி, யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு சீரியல் 10 to 11 சீரியல் இருக்கும், அதை போட்டு விடுங்க, அதை பார்ப்போம். இல்ல தேனும் பாலும் சொல்லி ஒரு பாடல் திறன் வரும், அதை போட்டு விடுங்க. ஏதாவது ஒண்ணு. இதெல்லாம் கேட்கிற அளவுக்கு எங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை. அவங்களே ஒத்துக்கிறாங்க, இதை கேட்கிற அளவுக்கு எங்களுக்கு மெச்சூரிட்டி கிடையாது, முதிர்ச்சி தன்மை எங்களுக்கு வரல. அப்ப இவங்க எல்லாம் யாரு? ஆகாயத்துல இருந்து குதிச்சவங்களா? அன்பு நட்போட்டத்துல இருந்து முதிர்ச்சி தன்மை அடைந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு சிவராத்திரி அன்னைக்கு எங்களுக்கு வரணும். சிவராத்திரி அன்றைக்கு காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு கேட்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாதனால அதை கேட்டு அந்த பாக்கியங்களை பெறுவதற்காக வந்திருக்கிறவங்க இவங்கெல்லாம். காரணம், அவர்களுக்கு ஒரு ஆர்வம். காரைக்கால் அம்மையாரை பற்றி உடனே நீங்க கூகுள்ல போனா பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு பார்ப்பதற்கு நேரமும் இருக்காது, மனதும் இருக்காது. அதுக்குள்ளேயும் 10 கால் வரும், 10 விஷயங்கள் வரும், மறந்துடுவீங்க. காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒன்ன போய் படிச்சு அப்படியே உள்ள வேற ஏதோ ஒன்று ஆயிரும். இதை இங்க தான் படிக்கணும். கோவில்கள்ல போய் தான் தியானம் பண்ணணும். பெரும்பாலும் உங்க வீட்டுல நீங்க தியானம் பண்ணி பாருங்க, திடீர்னு ஒருத்தர் கட் பண்ணுவாரு, திடீர்னு பக்கத்து வீட்டுல இருந்து பேப்பர்காரன் ரூபா கட்டு வருவாரு, திடீர்னு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு சவுண்ட் வரும். இப்படி எத்தனையோ இருக்கு தடங்கல்கள். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஆத்ம ஞான சபையில அங்க தியானத்திற்கெல்லாம் ரூம் வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் உட்கார்ந்து அரை மணி நேரமோ அரை நாள் கூட நீங்க அங்க கழிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடம், அந்த ஏரியா, அந்த ஏவல் கரெக்டா அமர்ந்திருக்கு. இந்த பகுதியில பஸ் போக்குவரத்து எல்லாம் கிடையாது, அமைதியா இருக்காங்க.
நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணும்போது இந்த பாராயணம் என்ன கேட்குதுன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. இந்த பக்கம் போயிட்டே இருப்பாங்க, மேல என்னங்க பாராயணம் ஏதோ படிக்கிற மாதிரி தெரியுது, போய் பார்க்கணும், போய் மேல போய் பாருங்க, உட்காருங்க, அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாராயணம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. காரணம், நம்ம 125 வாரங்களாக நம்ம இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏறத்தாழ 2.5 ஆண்டுகளாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில பல அன்பர்கள், பலதரப்பட்ட அன்பர்கள் வந்திருக்காங்க. டாக்டர் முதற்கொண்டு, மேலாளர், பேங்க் மேலாளர் முதற்கொண்டு, அட்வொகேட், அப்புறம் இன்னும் பல தொழில் பண்றவங்க எல்லாம் இங்க வர்றாங்க. வந்து ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 3 வாரம் 4 வாரம் அப்படின்னு இருந்து நம்முடைய சிறப்பை எல்லாம் வெளியே போய் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, இதெல்லாம் பலதரப்பட்ட அன்பர்கள் இருக்காங்க, அங்க போய் நீங்க கலந்துக்கிறங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி முதல்ல நம்ம இப்ப பார்த்தது காரைக்கால் அம்மையார். இந்த காரைக்கால் அம்மையார் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம போறது மங்கையர்க்கரசியார். பேரே பாருங்க, மங்கை என்றாலே பெண், மங்கையருக்கு அரசியார். மங்கையருக்கு அரசின்னு அவங்களுக்கு பேர் வச்சது அப்பா அம்மா. ஆனா அவர்களுக்கு ஆர் என்கின்ற ஒரு அடைமொழி, கடைசியில ஒரு நல்ல சர் என்கின்ற பட்டம் மாதிரி மங்கையர்க்கரசியார் என்கின்ற ஒரு பட்டம் அவர்களுக்கு கிடைத்தது. அது எப்படி, என்ன நடந்தது, அவர்களுடைய கதை. மங்கையர்க்கரசியாரை பற்றி யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரைக்கால் அம்மையாராவது அடுத்த கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி, அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிட்டோம். இங்க தமிழ்நாட்டுல வாழ்ந்த மங்கையர்க்கரசியார் அவரை பற்றி ஏதாவது ஒரு வரி சொல்ல முடியுமா? யாராவது அன்பர்கள் ஒரு வரி, 2 வரி, இல்ல ஒரு பாடல் வரி ஏதாவது தெரியுமா? கேள்விப்பட்டதே இல்லை, பேர் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கோம், அவரை பற்றி கேள்விப்படல. இந்த ஒரு நல்ல நாளில, இந்த மகா சிவராத்திரி இரவு நேரத்துல மங்கையர்க்கரசியாரை பற்றியும் நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தகவலை இப்போது அடியேன் உங்களுக்கு விளக்கிக் கொள்ள இருக்கிறேன். அவர்